வாங்க இன்னைக்கு வந்து கோழிக்கறி குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு 1 ஸ்பூன் போட்டு, வேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து போட்டுக்கலாம். கறி வந்து எண்ணெயிலே லைட்டாக வேகணும். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். வந்து நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா. மசாலாலாம் போட்டு நல்லா பிரட்டியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 விசில் போட்டு கறி வேக விடலாம். 1/4 கிலோ வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினது போதும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.